இல்ல உண்மையிலே இது முக்கியமான செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். திருப்தி அடைந்து நின்று விடாதீர்கள். சொல்லுங்களேன், செய்தியினுடைய தலைப்பு என்னது? திருப்தி அடைந்து நின்று விடாதீங்க. நிறைய பேரை பார்க்குறாங்க என் வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்குறாங்க. அவங்க ஒரு லெவல் வந்தோன்னா அப்படியே நின்றுடுறாங்க. பாருங்க, எங்கள் கிராமத்தில் ஒருத்தவங்க ஒரு இடத்த விற்றாங்க. அவங்க நிலத்தினுடைய ஒரு பெரும்பகுதியை விற்றாங்க. பல லட்சம் ரூபாய்கள் வந்தது. பல லட்சம் ரூபாய்கள் பணம் வந்தோடனே பொண்ணுக்கு கொடுத்தாங்க, பையனுக்கு கொடுத்தாங்க. எனக்கு வேணும்னு சேஃப்டியாக கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான் நினச்சேன் இவ்வளோ பெரிய பணம் வந்திருக்குது, இவ்வளோ பெரிய தொகை வந்திருக்குது, இதை வச்சு அந்த கூரை வீடு. நான் உள்ள நுழைஞ்சாலே சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்துட்டார், பேன் ஆஃப் பண்ணுங்கணும். ஏன்னா என் தலையே பேன்ல இடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் நான் உள்ளேயே நுழைஞ்சு போகும்போது கஷ்டப்பட்டு போவேன். நான் நினைச்சேங்க இவங்க இந்த வீட்டை மாத்தி கட்டி பாத்ரூம் இல்ல பாத்ரூம் கட்டிடுவாங்க இந்த பணத்துல நினைச்சேன். பாருங்க, அந்த பணம் வந்து அவங்க மாறவே இல்லைங்க. அதே வீடு தாங்க, அதே தாங்க, கூரை கூட மாத்தலைங்க. ஆனா பணம் கையில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. சிலரெல்லாம் இது போதும்னு செட்டில் ஆயிட்டாங்க, அதுலயே பழகிட்டாங்க. 38 வருஷமா அந்த குளத்துக்கிட்டே கடந்தவங்கிட்ட இயேசு போய் சுகமாக விரும்புறியான்னு கேட்கறாரு பாருங்க. அவனுக்கு எது மேல கண்ணு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்த ஃப்ரெண்டை பார்க்கறான். காலையில எவனோ ஒருத்தன் டீ எடுத்து வந்து ஊத்தனான் பாருங்க, அந்த டீ குடுக்குறவனை பார்க்கறான். அவன் ரொம்ப பழகிட்டான் பாருங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஆயிட்டாங்க. எதிர்கடைக்காரன் தெரியுது, சாப்பாடு ஓடலைன்னா கொண்டு வந்து எனக்கு தான் கொடுத்துருவேன், அவன் கடையில பிரியாணி ஓடலைன்னா எனக்கு கொடுத்துருவேன். இது ரொம்ப சுகமா இருக்குது. அந்த இடத்துலயே உட்காந்துட்டான். இயேசுவே வந்து கேட்கறாரு, நீ சுகமாடைய விரும்புறாயான்னு கேட்டா, இல்ல ஆண்டவரே, அது அது கலக்குது, இது முளக்குது ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் அர்த்தம், என்ன பேச வரீங்க? அவன் இதுலயே செட்டில் ஆயிட்டான். அவன் யோசிக்கிறான், இந்த ஆள் எழுப்பி விட்டுட்டு இவர் போயிடுவாரு, இதுக்கப்புறம் நான் எங்க போய் வேலை செய்யறது, எங்க பெயிண்ட் அடிக்கிறது, எங்க போய் பாஸ்டர் வேலை செய்யறது, எங்க போய் எலக்ட்ரிஷியன் வேலை செய்யறது, தினமெல்லாம் இங்க நல்லா இருக்கிறேன். அப்படியே என்ன ஆயிட்டான் அவன், அப்படியே செட்டில் ஆயிட்டான். எங்க காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் படிச்ச பொண்ணுங்கள்லாம் இன்டர்ன்ஷிப்புக்கு இது கூட்டு போவோம், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம். அந்த பர்மிஷனை வாங்கி அவங்க கிட்ட போயிட்டு 1 மாசம் இன்டர்ன்ஷிப், அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பர்மிஷன், அந்த ஒர்க்கு தான் எங்களுக்கு. அங்க போய் அந்த பிள்ளைங்க உள்ள போய் எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க. அப்ப நிறைய பைத்தியம் வந்து, சார் 10 ரூபாய் கொடுங்க சார்னு வாங்கிட்டேன். 10 ரூபாய் கொடுங்க, தெளிவா கேட்பான். 10 ரூபாய் கொடுங்க சார்னு. நான் சொல்றது 18-15 வருஷத்துக்கு முன்னாடி. 10 ரூபாய் எடுத்து கொடுத்து, நல்லா இருக்கிறியப்பா, பார்த்தா குமார் மாதிரியே இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்டா, நான் நல்லா ஆயிட்டேன் சார், ஆனா வெளியே போறதுக்கு மனசு வரல சார். ஆமென் சொல்லுங்க. ஏன்பா அப்படின்னு அவனை பார்த்து கேட்ட பாருங்களேன். எங்க ஊர்ல எல்லாம் பைத்தியம் சொல்லி என்ன அடிச்சு அமிச்சுட்டானுங்க சார். இங்க வந்தேன், எனக்கு பைத்தியம் தெளிய வச்சுட்டாங்க மருந்து கொடுத்து. இப்ப நான் தெளிஞ்சிட்டேன். திரும்பவும் ஊருக்கு போனா என்ன பைத்தியம் மாதிரி பார்ப்பான். ரெண்டாவது போய் என்ன வேலை செய்வேன். இங்க பாருங்க சார், கரெக்டா டெய்லி பிபி எடுக்கிறான் சார், டெய்லி சுகர் எடுக்கிறான். 9:30 மணிக்கு டிபனு, 1:30 மணிக்கு சாப்பாடு, 8:30 மணிக்கு சாப்பாடு, படுக்கையில படுக்க வச்சான், ஃபேன் ஓடுது, கரண்ட் கட்டே இல்லை சார், எதுக்கு நான் காசு கொடுக்க வேண்டியது. அதனால எங்க செட்டில் ஆயிட்டேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆமேன் சொல்லி இருப்பீங்க. நான் சொல்றேன், திருப்தி அடைந்து நின்று விடாதீர்கள். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. நிறைய பேர் செட்டில் ஆயிட்டீங்க. அதே வாக்குத்தத்த வசனம், அதே எசேக்கியாவை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். என்னோட எடுத்துக்கங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5 நான் வாசிக்கிறேன். திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குகிறதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயையை 10 பாகை பின் முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்பி போக வேண்டுமோ என்றான். அதற்கு எசேக்கியா, சாகை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயையை 10 பாகை பின்னிட்டு தர வேண்டும், திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயையை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உங்க ஜனத்தோட ரேமாவாய் தீர்க்க தரிசனமாய் பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு ஆசைங்க ஒரு 3 மணி நேரமாவது இந்த செய்தி உங்ககிட்ட கொடுக்கணும்னு. 2 பேர் தான். ஆமேன். சிலதெல்லாம் கரெக்டா 9:45. நான் சொல்றேன், எவ்வளவு தூரம் என்னால போக முடியுமோ டைம் ஆகும்போது நிறுத்திடுறேன், அடுத்த வாரம் தொடர்றேன். அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்களே.
அல்லேலூயா. இந்த வேத பகுதி உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வேத பகுதி. எசேக்கியா வியாதிப்பட்டுட்டாரு, 39 வயது தான். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? ஷால்லாம் கரெக்டா இருக்கு, அப்புறமா சரி பண்ணுங்க. நல்லா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஷாலை சரி பண்ணி காது கரெக்டா வெளியில் இருக்குதா? நல்லது, காத்து வெளியில் இருக்குது. ஆமேன் சொல்லுங்கல்ல. நல்லா கவனிங்க. 39 வயதுல மரிக்க போகிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. உடனே அந்த மகன் திரும்பி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமும் உண்மையுமாய் இருந்து உமக்கு செய்ததை எல்லாம் நினைத்தருளும் என்று சொல்லி சாவதற்கு விருப்பம் இல்லாமல் சுவர்புறமாய் திரும்பி அழுது கொண்டிருந்தான். உடனே கர்த்தருடைய வார்த்தை எழும்பி அந்த முற்றுகைக்கு ஏசாயா போவதற்குள்ளாக, ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். அவ்வளவு ஸ்பீடு நம்ம தேவனுடைய பதில். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. நீங்க தான் சொல்றீங்க ஜபமே கேட்க மாட்டாரு பாஸ்னா. அவர் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறார், நீங்க தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறீங்க, நான் நம்புறேன். ஆமேன் சொல்லுங்களேன். அவ்வளவு ஸ்பீடா பதில் தரார் பாருங்க. திரும்ப வந்து, அழாத, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டிட்டாரு, சர்ச்சுக்கு போக முடியல தான் அழுவுற, 3 நாளுக்குள்ள புண்ணு ஆறி நீ சர்ச்சுக்கு போயிடுவ அப்படின்னு ஏசாயா சொன்னார் பாருங்க. இவன் உடனே என்ன பண்ணா, டக்குன்னு திரும்பி 5 வருஷமா அப்படின்ட்டான். ஆமேன் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லட்டுமா? அவன் திரும்பியே இருக்க கூடாது. அப்படி ஆண்டவரே, வெறும் 39, நீர் கொடுத்த 15 கோட்டு கூட்டனா கூட 54 சாவ எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க கோபமா இருக்கும் போது கூட ஆதியாகம 6 அதிகாரத்துல இவன் இருக்க போகிற நாட்கள் 120 வாயை திறந்து சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு 120 வேணாம், எங்களை நடத்தின மோசே என்கிற பெரிய நீதிமான் சொன்னாரு, இவன் பலத்தின் மிகுதியால் 70 அல்லது 80, எனக்கு 70ஆவது வேணும் ஆண்டவரே அழுதுருக்கணும். ஆமேனே சொல்ல மாட்டீங்க? ஆமேன் சொல்லுங்க. சிலர் இப்படி தாங்க, உடனே இன்ஸ்டன்டா கிடைக்கிற சில ஆசீர்வாதத்தை பார்த்து இதுதான் நிரந்தரம் நினைச்சு தூக்கி ஓடிடுவாங்க. ஆனா அது கொஞ்ச நாள் தாங்க கையில இருக்கும். நான் இப்படி சொல்லட்டுமா? அவன் அழாம திரும்பி இருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் மாத்திரம் இந்த அவன் திரும்பி போகும்போது, முற்றத்துக்கு போகும்போது, அவன் திரும்பாம இன்னும் அழுதுன்னு இருக்கான், இன்னும் 15 வருஷத்தை கூட்டினான்னு போய் அவங்க கையெல்லாம் தட்ட மாட்டீங்க. நான் திரும்ப இப்படி சொல்லட்டுமா? ஆண்டவரே, இதுவும் 10வது ஆண்டவரே, எங்க தாத்தா 175 ஆபிரகாம். ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு அட்லீஸ்ட் 85வது காலேப்ப மாதிரி அப்படின்னு இருந்தானா, அவன் இன்னும் அழுகிறான்டா, ஏன் நாமத்தை நோக்கி கூப்பிடுறான்டா, என்ன மகிமைப்படுத்திட்டு இருக்கான்டா, நான் இங்க வெட்கப்படக்கூடாது. சொல்லு, நீ 85. ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த மனுஷன் தற்காலிகமான ஆசீர்வாதத்துல திருப்தி அடைஞ்சிட்டான், இல்லனா அவன் நின்னுட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கவனிங்க. இவன் உடனடியா கிடைச்ச ஆசீர்வாதத்தை வாங்கி நின்னுட்ட உடனே தான் யோசிக்கிறான். புண்ணு சரியாயிடுச்சு, சர்ச்சுக்கு வரான். சர்ச்சுக்கு வந்து தேவனை ஆராதிக்க துவங்குறான் பாருங்க. பக்கத்துல ஆராதிக்கிற ஆளை பார்க்கறான், 98 வயசு. ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அவன் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. 3வது நாள் ஆலயத்துக்கு வந்து, ஆலயத்துல தன்னோட ஆராதிக்கிற இந்த பக்கத்துல உட்கார்ந்துக்கிற சித்ரான்ற ஆயாவை பார்க்கறான். ஆயாக்கு வயசை கேட்கறான். அந்த ஆயாக்கு வயசு இப்ப 84. ஆமென் சொல்லுங்க. இப்ப கூட்டுறான் 39 + 15 54ல போயிடுவனா ஆலயத்துல புலம்பறான் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது. வாசி மகளே, 10ஆம் வசனம், 38:10. நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று காண்பது இல்லை, நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன் சொல்றார் பாருங்க. நானே கொடுத்துட்டேன் என் ஜீவனை அறுக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுன்னு தெரியல. நீ அங்கேயே விடாம சுவர்புறம் திரும்பி ஏசாயாவை பார்க்காம 3 விசா அழிந்தா 3:15 வாங்கியிருப்ப. இப்போ பக்கத்துல இருக்கிற ஆயா, இந்த சைடுல இருக்கிற டன்னி 88, இந்த பக்கம் ராஜன் 90, எல்லாரையும் எசேக்கியா பாக்குறாரு. இவன்லாம் வந்து 33 வயசுல சர்ச்சுக்கு வந்தவன், இப்ப 90 ஆகி இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். நான் மாத்திரம் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா 15ல திருப்தி ஆகி. ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். ஆமேன் சொல்லுங்களேன். 15ல திருப்தி ஆகி சர்ச்சுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது 85, 90, 95 சர்வசாதாரணமா மாடிப்படி ஏறி மேல வருது. சொல்ல மாட்டீங்க. இப்ப புலம்புறான். என்ன புலம்புறான்னு கேட்டீங்கன்னா, ஐயோ என்ன ஆயிடுச்சு, நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன், என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். அவர் அறுத்து விடுறாரு. அறுத்தது நீதான்.
சொல்லுங்க. என்ன சொன்ன? இந்த செய்தி உங்களை ரொம்ப மாத்திரும். இன்னையில இருந்து நீங்க மாறி. ரெண்டு பேர் தான் ஆமீன். மைக் ஒரு ஏதாவது இந்த ஒரு மைக் ஆன்ல வைத்தோம். ஏன்னா அவங்க மைக் படிக்கும்போது சுத்தமா கேட்கல. ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார் கொஞ்சம் வசனமும் வாசிங்கன்னு. அதனால ஏதாவது ஒரு மைக் ஆன் பண்ணி வச்சிருங்க, கார்ட்லெஸ் ஆன் பண்ணி வச்சிருங்க. அவங்க ஆமீன் சொல்றது கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவனே அறுக்க கொடுத்துட்டு சொல்றா, என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார், இன்று இரவுக்குள்ளே என்னை என்ன பண்ண போறாரு? என்னப்பா அவர் வேலையே நம்மள முடிவடை, நம்மள பெருக்கிறது தான் அவர் வேலை. நீயாவே ஒரு சின்ன ஆசீர்வாதத்துல நின்னுட்டு நீயாவே புலம்புற நிலைமைக்கு வந்துட்டியே எசேக்கியா. யாரோட கர்த்தர் பேசுறாரு நீ ஆவியில உணர்றேன் சொல்லிட்டு சொல்றான், விடியற் காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்ன என்ன பண்ணிடுவாரு? முடிய பண்ணுவார் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போய் புலம்பினேன். அங்க புலம்பி இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அந்த சின்ன ஆசீர்வாதம் ஆமீன் சொல்லுங்க கிடைக்கும் போது அங்க புலம்பி இருக்கணும். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின, கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். அவர் வாக்கு கொடுக்கும் போதே நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா எசேக்கியா? இது எனக்கு பத்தலன்னு கேட்டிருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து, இந்த 15 வருஷம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் கசப்புல நடந்துகிட்டேன். ஏன் கசப்புல? எங்க சர்ச்சில கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. எங்க பாஸ்டர் என்ன நடத்துற ஆசாரியனுக்கே 90. ஆமீன் சொல்லுங்க. நான் 54ல திருப்தியாய் நின்னுட்டேன். சொல்றாரு பாருங்க, என் வாய் ஆயுசு எப்படி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி இப்படி என்ன நிமிர்ந்து பார்க்கணும். ஆமீன். நீங்க பைபிள் ஸ்காலர் என்ன நிமிர்ந்து பாருங்க. இப்படி சொல்றேன் பாருங்க. இப்போ 13 ஆயிடுச்சு. இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 13. இப்ப எசேக்கியாக்கு 52. இப்பதான் நிறைய திட்டமிடுறான், நிறைய கருவி வாங்குறான் போர் செய்யறதுக்கு, தனக்கு ஒரு அரண்மனை கட்டுறான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒண்ணு ஓடினே இருக்குது, இன்னும் 2 வருஷத்துல முடிய போறேன். ஆமீன் சொல்லுங்க. இது எங்க தெரியுமா விட்டுட்டான்? அங்க விட்டுட்டான். அப்பயே சோர் பறந்து திரும்ப மாட்டான். அரண்மனையை பாக்குது, என்ன அசிங்கப்படுத்திராதீங்க ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். என்ன போல தேடினவன் எனக்கு முன்னே பின்னாடி இருந்த ராஜா இல்ல, நீங்க கொடுத்துதான் அவனை நின்று இருந்தான். நான் சொல்றேன், அவன் 80 அல்லையா 90 கேட்டாலும் கொடுப்பார். அவர் தியாகத்தின் செம்மல், அவர் கையில தாராளமாய். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எனக்கு வாக்கறினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில சில காரியத்தை அப்படி சிம்பிளா கொடுத்திருக்கிறாரு, ஏன் அது பெருசா பெருகல? நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க ஆமென் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், அவர் யார் என்பதை நீ புரியணும், அவர் வல்லமை என்ன என்பது உனக்கு தெரியணும், அவர் உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீ அறிந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி நான் சொல்றேன் பாருங்க, நீதிமொழிகள் 3:16 நீங்க வாசி பாருங்களேன். அவர் வலது கையில தீர்க்காயுசும், அவர் இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமென். இந்த வசனம் யாருக்கு தெரியலனா, நான் சொல்றேன் எசேக்கியாவுக்கு தெரியல. ஆனா இந்த திருச்சபையை பார்த்து சொல்றேன், இந்த திருச்சபையின் மேல் இந்த வசனம் நிறைவேறுவதாக. உங்கள் ஆயுசு நாட்களை, உங்கள் செல்வங்களை கர்த்தர் கரத்திலிருந்து பெற்று நீங்கள் நிறைவாய் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அவர் இரக்கத்தை புரிஞ்சுக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் கிருபையின் திரட்சி உங்களுக்கு புரியணுங்க. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தெரிந்து வைத்துள்ளீங்க, நீங்க எவ்வளவு புரிந்து வைத்திருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்கறாருங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் வல்லமை என்னன்னு தெரியணும், அவர் ஆசீர்வாதம் எவ்வளவாய் இங்கே செயல்படும், அவர் வல்லமை எப்படி புறப்பட்டு வரும்னு உங்களுக்கு தெரியணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவனை அறியாத புறஜாதி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதுக்குள்ள வேதத்தை தூக்குற பிள்ளைக்கு தெரியலங்க. கானானிய ஸ்திரீ ஓடி வரா இயேசுவின் பின்னாடி, ஐயோ என் மகள் கொடிய பிசாசினால் அவதிப்பட்டு சாவதற்கு கிடைக்கிறாள் என்று. இயேசு அவளை பார்த்து இப்படி சொல்லுகிறார், ஏ ஸ்திரீயே, நான் இந்த அப்பமாகிய சுகத்தை, இந்த அப்பமாகிய ஆசீர்வாதத்தை, இந்த அப்பமாகிய வசனத்தை, இந்த அப்பமாகிய எல்லா கிருபையையும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். நாயாகி உனக்கும் நாய் குட்டியாகிய உன் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொல்றார். சபையில நான் யாரையாவது பார்த்து நாயின்னு சொன்னா நீங்க வேற சபை மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா தைரியமா எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, நான் நாய்க்குட்டிக்கு போட வரலன்றாரு. ஆனா அவளுக்கு அவர் யாருன்னு தெரியுதுங்க, அவர் வல்லமை என்னன்னு தெரியுதுங்க, அவர் கிருபையின் திரட்சி தெரியுதுங்க, அவரால என்ன செய், கையை நல்லா தட்டி தூங்காதீங்க இப்படி சொல்ற அது தெரியுதுங்க. அவர் சொல்றான், மெய்தான் ஆண்டவரே, நீர் உங்க பிள்ளைங்களுக்கு அப்பத்தை கொடுங்க, ஆனா அங்க இருந்து விழ துணிக்க இருக்கு பாத்தியா, அது என் பிள்ளை சாப்பிட்டா என் பிள்ளை பொழைச்சிடும். கையை தட்டி நான் சொல்றேன், ஒரு எல்லையில நின்றாதீங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்கிற வரைக்கும் அவரை விடவே கூடாது. ஆமென்.
என்ன நாயின் திட்டாரு, இவரை போய் தேடி வந்தோம் பாருன்னு போயிருந்தா பிள்ளை சுகமா இருக்காது. நான் இப்படி சொல்லட்டுமா, கானானிய தேசத்துல விக்கிரக ஆராதனை செய்த அவளுக்கே இயேசுவின் வல்லமை தெரியும் போது, எசேக்கியா நீ தேவனை தேடின, நீ பைபிள் படிச்ச, கர்த்தருக்காக என்னென்னமோ செஞ்ச, உனக்கு ஏன் அவர் வல்லமை தெரியல? ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 5 அப்ப 2 மீன் வச்சிருந்த பையனுக்கு அவர் யாருன்னு தெரியுதுங்க. பிரம்மாண்டமா பார்த்து அவன் 10 பேரை கூட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்டெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க பாருங்க, குவார்டர்லி லீவ்ல நடக்குது இந்த மீட்டிங். ஆமென் சொல்லுங்க. அதனால வாடா வாடா ஏசப்பான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஏசப்பா கிட்ட போனா சுகம் கிடைக்குமா, வாடா என்ன பேசுறான்னு கூட்டு வந்துட்டான். இப்ப 10 பேர் 3 நாள் இருக்கிறான், 3 நாள் சாப்பாடு இல்ல, வெறுமையா அமிச்சிடுவாங்களோ அப்படின்னு எல்லாம் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியுதுங்க, என் கையில 5 அப்பமா 2 மீன் இருக்குது, இதை இவர்கிட்ட கொடுத்துட்டா 5000 பெருக கையை தான் தட்டி. நான் இப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணேன், உங்களுக்கு அந்த தியானம் வருதான்னு பாருங்க. நான் உட்கார்ந்து தியானம் பண்ணேன், 5 அப்ப 2 மீன் பெருகி பயங்கரமா வருது பாருங்க. கொடுத்தவன் போய் காலை தூக்கி விட்டு நின்று இருப்பான். ஆமென் சொல்லுங்க. எப்படி நின்று இருப்பான் சொல்லுங்க? என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கிறான், எல்லாருக்கும் வைக்கிற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. என் மாமா பொண்ணு வந்து சாப்பிட்றதுல வந்து எனக்கு சொன்னான், இவனுக்கு என்ன வேணுமோ வைங்க. அவன் சொல்லி இருப்பான், இந்த எல்லாம் கொடுத்ததே நான் தான், இவனுக்கு 10 மீன். ஆமென் சொல்லுங்க. இவன் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவான், இவனுக்கு 8 மீன், இவனுக்கு 12 மீன். அவன் சொல்லிட்டு 2 மீன் வச்சிருந்தவன் கையில இப்ப நான் சொல்றேன் ஏராளமான மீன்களை வைக்கிற அளவுக்கு அந்த சின்ன பையனுக்கு அறிவு, அது கூட எசேக்கியாவுக்கு இல்லையா? நான் பேசுறது புரியுதா? கானானிய ஸ்திரீக்கு தெரியுது அவர் யாருன்னு. சின்ன பிள்ளை 8ஆம் கிளாஸ் கூட ஒண்ணும் போல, அவனுக்கு தெரியுது ஐயா அவர் வல்லமை என்னன்னு. ஆனா யாருக்கு தெரியலன்னா சர்ச்சில் உட்கார்ந்துருக்க. சொல்லுங்க. அதனாலதான் சொன்னேன் இந்த செய்தி உங்களை மாத்துன்னு சொன்னேன். அல்லேலூயா. 15 போதுன்னு திருப்தி ஆயிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். தெரியணுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் நீங்க 10ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அவர் மனசு என்னன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன், அவருடைய ஆசை என்னன்னு காண்பிக்கிறேன், அவர் விருப்பம் என்னன்னு காண்பிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? நீங்க ஒருவனாய் அழைத்து 70 பேரா உள்ள நுழைஞ்சிங்க, இப்ப எவ்வளவு பேர் ஆயிட்டீங்கன்னா வானத்து நட்சத்திரங்களை போல பெருகிட்டீங்க. ஆனா எனக்கு உங்க பெருக்க உங்களுக்கு திருப்தி தந்திருக்கலாம், எனக்கு திருப்தி தரல. ஆமென் சொல்லுங்க. அதாவது குனிய வச்சு தூக்குறது தான் எனக்கு கஷ்டமாகுது. என்ன குனிய வச்சு தூக்குறது? அது என்னன்னா நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப ஸ்காலரா, மேல் வசனம் கீழ் வசனம் சைட்ல இணை வசனம் பக்கத்து வசனம், இப்ப எங்க போறாரு அப்படியே உள்ள ஓடுது. அதெல்லாம் ஓட வேணாம், இப்ப சொல்றது உள்ள ஓடினா போதும். ஏற்கனவே வானத்து நட்சத்திரத்தை போல ஆயிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் வெறும் 70ல ஆரம்பிச்சோம் எகிப்துல, இன்னைக்கு பார்த்தா 40 லட்சம் ஆயிட்டான். ஆனா அவர் மனசை இப்ப உங்களுக்கு காண்பிக்க போறாங்க. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம். கையை நல்லா தட்டுங்க, பைபிளை கீழே வச்சுட்டு ஒரு 10 தடவை கையை தட்டி சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன், ஆனா இன்னும் நல்லா இருக்க போறேன், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன், இன்னும் உயர போறேன், எனக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னும் 2 வீடு என் பிள்ளைங்களுக்கு தர போறாரு. ஆமென் வரம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இதாங்க அவர் மனசு, இதாங்க அவர் ஆசை, இதுதாங்க அவர் விருப்பம். அவரோட மனசை நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. அதனாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு பல பேர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போதும் பாஸ்டர் நின்னுட்டாங்க. சிலர் சொல்றாங்க இதுக்கு மேல என்னால முடியாது பாஸ்டர், சிலர் சொல்றாங்க இல்ல பாஸ்டர் இருக்கிறதுல திருப்தி ஆயிட்டம் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா, இயேசுநாதருடைய மனசை உங்களுக்கு காண்பிட்டுமா? நீ போதுன்னு சொன்னாலும், நீ திருப்தி அடைஞ்சு நின்னாலும், இல்ல முடியாதுன்னு சொன்னாலும், உன்னை முடிய பண்ண போறாரு, உன்னை ஓட பண்ண போறா. ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் உண்டு, உங்களுக்கு படிச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த நாட்கள்ல எலிசா சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ ஒரு நல்ல ராஜா இருந்தான் யோவாஸ்னு. அந்த ராஜா ஓடி போய் அவன் மேல அழுது, ஐயோ இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் இஸ்ரவேலுக்கு ரதமுமா இருந்த என் தகப்பனே தகப்பனேன்னு சொல்லி அவன் அழுவுறாரு. அவன் அழுததை பார்த்தோன்னே என்ன கவனிங்க, நீங்க பைபிள் படிக்க வேணாம், என்ன பாருங்க, அழுத உடனே இவ்வளவு பாசம் என் மேல வச்சிருக்கிறானே, இவ்வளவு நேசம் வச்சிருக்கிறானே, சாக கிடக்கிற என்ன பார்க்கறதுக்கு இந்த யோவாஸ் ராஜா வந்துட்டானே சொல்லி உனக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா? வில்லையும் அம்பையும் பிடிச்சு இந்த ஜன்னலை திறந்து இதுக்கு நேரா எய்யி, நான் உன் கையை மேல வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என் கையை மேல வைக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? நீ நிறைய ஜெயிக்கணும், அதுக்கு என் அபிஷேகம் உனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நிறைய ஜெயிப்பதற்கு இயேசு உங்க மேல கையை வைக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க நிறைய ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க.
கையை வைக்கிற அம்ப திறந்து அடின்றாரு பாருங்க. அடிச்சா பாருங்க வில்லு போகுது. அடுத்து இன்னொரு அம்பை எடுன்றாரு. நான் உன்னை ட்ரெயின் பண்ணிட்டேன், என் அபிஷேகம் மேல இருக்குது, இனிமே நீ பயங்கரமா செயல்பட போற அப்படின்னு எலிசா என்ன பண்றாரு, வில்லை பிடித்து தரையில அடியும்ன்றாரு பாருங்க. தரையில அடிச்சா பாருங்க. அடிச்சா எலிசா எதிர்பார்த்தது இந்த அம்பு ஒரு 10-15 தடவையாவது அப்படி அடிச்ச ஸ்பீடுக்கு ஓடி போய் விழுன்னு நினைச்சாரு பாருங்க. ஆனா அந்த இடத்துல 3 டக்கு டக்குன்னு தாண்டி அனிதா சிஸ்டர் கிட்டே விழுந்துச்சு. எலிசாக்கு இப்ப கோவம். என்ன கோவம்? என் கையை வச்சு ஆசீர்வச்சிருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், எல்லாம் இருந்தோம், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இவன் என்ன பண்ணல, எதிர்பார்த்த அளவுக்கு இவன் என்ன பண்ணல, அடிக்கல அம்ப. அவன் சொல்றான், நீர் 6-7 விசை அடித்திருந்திருப்பானால் நீ அவங்களெல்லாம் முறிச்சிருப்ப. 3 தடவை தான் அடிச்ச, 3 தடவை தான் ஜெயிக்க போற. நான் இப்படி சொல்லி இந்த பகுதியை விட்டு கடந்து போக விரும்புறேங்க. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது நிறைய, ஆனா உங்க மேல இருக்க அபிஷேகம் புரியல, அவர் கரம் உங்க மேல இருக்கிறது புரியல, அவர் உங்க கூட இருக்கிறது புரியல. இன்னும் பாதி கூட நீங்க செய்யல. நீங்க கையத்தை பக்கத்துல தட்டு, டேனி தட்டு, 2 பேரை தட்டுங்க, இன்னும் தட்டுங்க. இன்னும் நீங்க அவர் எதிர்பார்த்ததுல பாதி கூட செய்யலன்னு சொல்றாரு பாஸ்டர். அவர் உங்களை ரொம்ப வேகமா அல்லேலூயா நிறைய செய்வீங்கன்னு நினைச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நிறைய செய்யணும் பிரதர், உங்களை கர்த்தர் அப்படி மாத்த போறாரு. அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதோ ஒன்ன பார்த்து திருப்தி ஆயிடாதீங்க பிரதர், ஏதோ ஒன்ன பார்த்து செட்டில் ஆயிடாதீங்க. இது போதும் நினைச்சிடாத. அதுக்கு மேல ஒரே பொண்டாட்டி போதும். ஆமென் சொல்லுங்க. ஒரே புருஷன் போதும். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு மேல எது கொடுத்தாலும் சோத்திரம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே. ஏசா வெளியில இருந்து களைப்பா வராருங்க. ஏசா வெளியில இருந்து களைப்பா வரார். களைப்பா வந்தவர் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போயிருந்தானா, அம்மா ரொம்ப டயர்டா இருக்குது, அதனால எனக்கு பிடிச்ச நீ எல்லாம் ஆட்டுக்கறியோ குழம்பு செஞ்சு போட்டியும் கொஞ்சம் தோட்டிடுமான்னு சொல்லியிருந்தா 1/2 மணி நேரம் காத்திருந்தாருன்னா அவருக்கு அருமையான உணவை அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க. வந்த உடனே சகப்பு கடல்ல ஒரு கூழை செஞ்சு நிற்கிறான் தம்பிக்காரன். அந்த கூழை பார்த்த உடனே அங்கேயே நின்றுட்டான். நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். ஆமென் சொல்லுங்க. கூழ பார்த்த உடனே டெம்ட் ஆகி நின்னுட்டான் பாருங்க. காலேஜுக்கு போகும்போது பல்ச்சின அந்த சோப்பு பொண்ணை பார்த்த உடனே நின்றுவான். பார்த்துருக்கிறீங்களா நம்ம ஆளு? அந்த மாதிரி நின்னுட்டான். நின்னுட்ட உடனே பாத்தீங்கன்னா, என்ன தம்பி செய்யற, கூழ் என்ன மேல மிதக்குது, ஏலக்கா, இது என்னது முந்திரி போட்டுருக்கிறேன்னு, எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் கூட. உடனே யாக்கோபு சொல்றா, சும்மாலாம் கொடுக்க முடியாது, காலையில இருந்து ப்ரிப்பேர் பண்ணி நேத்து காய வச்சு அரைச்சி எனக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். டேய் நல்லா இருக்குதுடா, ஸ்மெல்லே கூடண்டா அப்படின்ற பாருங்க. அப்போ ஒண்ணு பண்ணட்டுமா, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது இல்ல, சேஷ்ட புத்திர பாகம், எது கொடுத்தாலும் அம்மா உனக்கு 2 மடங்கு கொடுக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்பா எது கொடுத்தாலும் 2 மடங்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிற வயல் நிலத்தெல்லாம் உனக்கு 3 பங்கு எழுதி வச்சுட்டாங்க, எனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு வித்துடுறியானா? அவன் சொல்றான், நானே சாக போறேன், வயசு என்ன ஒண்ணு 45 ஆகல. நிறைய பேர் இப்படிதாங்க வீட்டுல பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எதுக்கு இந்த கூழ் போதும்னு சொன்னா பாருங்க, கூழை கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு திருடிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கூழாண்ட நின்றாத, சோத்தாண்ட நின்றாத. நீ போக வேண்டிய தூரம். யாக்கோபே, இந்த கூழை கொடுத்து நீ ஏமாத்தது உன் டெக்னிக்கா இருக்கலாம், ஏசா நீ ஏமாந்தது, ஆனா உன்னை குறித்து அவர் வைத்திருந்த திட்டங்கள் வேற, உன் மேல இருக்கிற அபிஷேகங்கள் வேற. நீ சேஷ்ட புத்திர. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை சாப்பாட்டுல திருப்தி, தான் யாருன்னு தெரியலங்க அவனுக்கு, தன் அபிஷேகம் என்னன்னு புரியலங்க, என் தேவன் யாருன்னு அவனுக்கு முதல்ல புரியல. ஆமேன் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன் இந்த சபையை பார்த்து, ஏசா போல பலர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல், என் அறிவு, என் ஞானம், என் திறமை தேவனை போல பெருசுன்னு புரியலங்க. எத்தனை பேர் நம்புறீங்க தேவனை போலவே அறிவு உங்களுக்கு இருக்குது? கொஞ்சம் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் ஏத்துக்கார மாதிரி இல்லைல்ல. தேவனை போல நீங்க ஞானம் படைச்சவங்க, அவரோட சாயல்ங்க நீங்க. சொல்லுங்க, எனக்கு அறிவு நிறைய இருக்குது, எனக்கு ஆற்றல் நிறைய இருக்குது, எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு நிறைய திறமையை கொடுத்திருக்கிறார், நான் நிறைய செய்யணுங்க எதிர்பார்க்கிறார். நான் இப்படி சொல்லட்டுமா? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன் பாருங்க. ஆதாம படைச்சு நிக்க வச்சு எதுக்குமே அவர் பேர் வைக்காம இவன் என்னடா பேர் வைக்கிறான்னு பார்த்தா அவன் கரெக்டா வைக்கிறாங்க. அவ்வளவு அறிவு இருக்குதுங்க அவனுக்கு. நீங்க ஆதாம் வச்ச விலங்குகள், ஆதாம் வச்ச பூச்சிகளுக்கு பேரை கண்டுபிடிச்சு சொல்லணும்னா 80 வருஷம் ஆகுமா? நான் நாகர்கோயில் போயிருந்தேன் பாருங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல வலையா போட்டு வச்சிருந்தாங்க பாருங்க. வலையா என்ன சிஸ்டர், இந்த மரத்துல தட்டாம்பூச்சி வந்து தங்கி அது குட்டி போட ரெடி பண்ணி வச்சு. தட்டாம்பூச்சினா என்ன பாஸ், என்ன சிஸ்டர்னு கேட்ட பாருங்க. உங்க மெட்ராஸ்ல பட்டாம்பூச்சின்றீங்களே, நாங்க இங்க பட்டாம்பூச்சி, அங்க தட்டாம்பூச்சி. தஞ்சாவூர்ல என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. ஒரே நல்லா கவனிங்க, ஒரே ஒரு விலங்குக்கு 10 பேரை வச்சிருக்கான் நம்பாலு. நான் சொல்லட்டுமா, அந்த 10 பேரை வச்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதாம். புரியுதா நான் பேசுறது? இத்தனை கோடிக்கணக்கான விலங்குகளுக்கு பேர் வைக்கிற அளவுக்கு ஞானம் உடையவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதாம். அவன் வச்ச பேர் தான் இன்னி வரைக்கும் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். அப்பனா நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும்.
இப்படி சொல்லட்டுமா, அவன் விழுந்து போயிட்டான் பாஸ்டர், அதனால ஞானம்லாம் எங்களையும் விட்டு போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. விழுந்து போவான். அவன் அவனோட சந்ததியிலிருந்து வந்த நோவா இவன் எத்தனை விலங்குகளை படைச்சானோ அத்தனையும் சேர்ப்பதற்கு, ஒரு பெரிய பேழையை கட்டுவதற்கு. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்து சொல்றாங்க, நோவா கட்டின மாதிரி இனிமே கப்பலை யாராலையும் என்ன பண்ண முடியாதா? நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது ரமேஷ், நிறைய ஞானம் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு, பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க இதை நம்பணும்னு நான் விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த டாடா கம்பெனி ஓனரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சமீபத்தில் அவரை பத்தி நிறைய யூடியூப்ல போடுறாங்க பாருங்க. ஏதோ ஒரு கிராமத்துல, நார்த்ல ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மனுஷன் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உப்புல இருந்து நம்ம குத்துற பின்னு இருக்குல்ல, பின்னு, அது கூட டாட்டாக்காரன் பின்னு தயாரிக்கிறான். மேல பறக்கிற ஹெலிகாப்டர்ல இருந்து, ஏரோப்ளைன்ல இருந்து தயாரிக்கிறான். இவ்வளவும் தயாரிப்பதற்கு அந்த ஒரு ஆளுக்குள்ள கொடுத்த அறிவு ஞானம் தாங்க. நான் கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு 5000 கோடி எழுதி, நான் நினைச்சேன் எனக்கு அவர் தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு 2000 கோடி கொடுத்துருப்பாரு போல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க ஒரு டாட்டா தேவனை அறியாத மனுஷன் இவ்வளவு அறிவாற்றலோட எதெல்லாம் ஜனங்களுக்கு அவசியமா தேவைப்படுது. சமீபத்தில் விஜய் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணா. யாருதுரா அந்த நகை கடை கேட்டா, டனிஷ் கியூன்னு ஒரு கடை, டாடா கம்பெனிக்கார நகை கடை. ஜனங்களுக்கு என்ன தேவைன்னு அவன் ஞானத்தை அதுல செலவிட்டு, அவன் அறிவு அதுல செலவிட்டு, நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், நான் அவர்களை விட சிறந்தவர்களா இந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் விளங்கணும். எங்க ஊர்ல பார்வதின்னு ஒரு அக்காங்க. எங்க ஊர்ல பார்வதி, அவங்க பேரே கிராமத்து நர்ஸ், கவர்மெண்ட் கிராமத்து நர்ஸ். வெள்ளை கலர் புடவை கட்டிப்பாங்க. யாருக்காவது குழந்தை பிறகுதுன்னா ஓடி போய் பார்ப்பாங்க. அதுதான் எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது சின்ன வயசுல. அந்த அக்கா பாருங்க, அவங்க பிள்ளைகளை ஒருத்தவனை பிடிஎஸ்க்கு படிக்க வச்சாங்க, இன்னொரு பொண்ண பிஎஸ்சி நர்சிங். அந்த காலத்துல பிரைவேட் காலேஜ் எல்லாம் கிடையாது. 2 பிஎஸ்சி நர்சிங் இந்த சர்ச்சில் இருக்குதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சாங்க பாருங்க. படிச்சு அவங்க ஊர்லயே சின்னதா என்ன பண்ணாங்க, இந்த பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. எங்க டாக்டர்கள் இல்லையோ அந்த ஊர்ல இவங்க சொந்தமா கிளினிக் துவங்கலாம். இவங்க கிளினிக் துவங்கி ஆபரேஷன் மட்டும்தான் இவங்க பண்ணக்கூடாது. இவங்க இன்ஜெக்ஷன் பண்ணலாம், மாத்திரை எழுதலாம், இவங்க பேரை போட்டு ஸ்லிப் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல இவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரியுது 10ஆம் கிளாஸ்க்கு. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு சின்ன கிளினிக் ஒன்று துவங்கினாங்க பாருங்க. துவங்கின உடனே அவங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கு போட்டு நான் ஊர்ல விட்டு வந்துட்டேன். பார்த்தா பெரிய டாக்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பையன் பிடிஎஸ் முடிச்சான் பாருங்க, அவனுக்கு ஒரு எம்பிபிஎஸ் கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி அப்படியே அந்த ஊர்ல வளர்ந்து 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 இப்ப சமீபத்துல ஊருக்கு போயிருந்தேன் பாருங்க. நான் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பெருசா ஒரு 8 மாடியில ஒரு தெருவுல, ஒரு தேரடி தெருல ஒரு பில்டிங். அப்ப என் ஃப்ரெண்டை கேட்கறேன், என்னடா பில்டிங்? ஏய், நம்ம பார்வதி அக்கா பொண்ணு கட்டின ஹாஸ்பிட்டல் தான். சொல்ல மாட்டீங்க. ஆமேனே, எந்த பார்வதி அக்காடா? அந்த கிராமத்து நர்ஸ் மாதிரி ஒரு அந்த அக்கா பிள்ளைங்க கட்டல. ஏய், செங்கல்பட்டுல ஒண்ணு இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. உத்தரமேரூர்ல ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு 100கணக்கான டாக்டர்களுக்கு கையை நீங்க எல்லாம் தட்ட மாட்டீங்க, ஏன்னா பொறாமையா இருக்குது உங்களுக்கு. ஆமேன் சொல்லுங்க. எங்க ஒரு கிராமத்து நர்ஸா, சாதாரண பிரசவம் பார்த்த நர்ஸக்காக்கு என்ன ஞானம், என்ன அறிவு, என்ன புத்தி இருக்குது பாருங்க. அவங்க பிள்ளைகளை டெவலப் பண்ணி இன்னைக்கு ஒரு சாதாரண பிஎஸ்சி நர்ஸ் படிச்ச பொண்ணு இன்னைக்கு 100கணக்கான டாக்டர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு இந்த சபையில் அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்கள், அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவர்கள், அப்படிப்பட்ட அறிவு நிறைந்தவர்கள். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். மகேஸ்வரின்னு ஒரு அக்கா, ஈரோடு பக்கத்துல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தாங்களா அந்த அக்கா. அந்த அக்காவுடைய அப்பாவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, ஆடுகளையும் கோழிகளையும் நிறைய வளர்ப்பாராம். நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஆடு கோழியெல்லாம் அப்பா கையில இருந்து வாங்கி போறத பாப்பாங்களா இந்த அக்கா. கல்யாணம் பண்ணி போன இடத்துல கொஞ்சம் வீட்டுக்காரர் கஷ்டப்படும் போது, எங்க அப்பா ஆடு, எங்க அப்பா கோழி வளர்த்து பழக்கம், நம்மளுக்கு இவ்வளவு இடம் இருக்குது காலியா, கொஞ்சம் ஆடு கோழியை வளர்க்கலாமா? ஹவுஸ் ஒய்ஃப் கவனிங்க. ஆமீன், வளர்க்கலாமா? உன்னால முடியும்னா செய்யுமான்னாராம் பாருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாங்களா பாருங்க. நீங்க வேணா போய் யூடியூப்ல மகேஸ்வரி அக்கா ஈரோடுன்னு வேணா போட்டு பாருங்க. ஆரம்பிச்சாங்களா பாருங்க. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 1.5 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க. தம்பி கொஞ்சம் நல்லா மைக்கு. எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சிஸ்டர்? நீங்க ஆயுசு பூரா உழைச்சி சாவர வரைக்கும் கூட 1.5 கோடி ரூபாய் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல இருக்காது. ஒரே ஒரு மாசத்துக்கு மகேஸ்வரி அக்காவுடைய டர்ன் ஓவர்ல நான் சொல்றது லாபம் 1.5 கோடி. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, தேவனை அறியாத அவங்களுக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருக்குமானால் இப்படி சொல்றேன், நின்று விடாதீர்கள். உங்களுக்கு கொடுத்த அறிவு பெருகணும், உங்களுக்கு கொடுத்த ஞான கையை நல்லா தட்டிடுங்க. இந்த அறிவு உங்களுக்கு வரணும். நான் ஜெபம் பண்றேங்க, என் ஜெபனா தாங்க. அந்த வலிமையை நீங்க பெறணுங்க, இந்த பலன் உங்களுக்குள்ள வரணுங்க. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, தேவ தயவு உங்களுக்கு இருக்குதுங்க. அவங்களுக்கு தேவ தயவு இருக்கான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தேவ தயவு இருக்குங்க. நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு நின்றாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லயே என்ன பண்ணலாம்னு யோசிங்க. 10 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், மேக்ஸிமம் 10 o'clock. பாத்திரத்தை கழுவி எல்லாத்துக்கும் சோத்த புளி மூட்டையை கட்டி, புளி சோத்தை கட்டி மூட்டையை ஒன்று வச்சு எல்லாம் பண்ணி 10 மணிக்கு சோபாவில் உட்காந்துட்டோம்னா
ரிலாக்ஸேஷனுக்காக போன் எடுத்துருவோம். என்னது, நீங்க அக்கா 2 வார்த்தை பேசிட்டா பாஸ்டர், ஆனா அக்கா 1.25 மணி நேரம் பேச மாட்டேன். நீங்க நிறைய பேர் ரிலாக்ஸ் அம்மா கிட்ட பேசுது, ரிலாக்ஸ் பண்ணியே வாழ்க்கை போயிடுச்சுன்றேன். ஆனா மகேஸ்வரி அக்கா ரிலாக்ஸே பண்ணலங்க. அதுக்கு கொடுத்த ஆற்றல் என்னன்னு கண்டுபிடிச்சு, எனக்கு தேவன் கொடுத்த ஞானம் என்னன்னு கண்டுபிடிச்சது. ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றேன், உங்களுக்கு தேவ தயவு இருக்கிறது எப்படி பாஸ்டர் புரிஞ்சுக்கலாம்? மனித தயவு. ஆமென். உங்களுக்காக இனி வரும் நாட்கள்ல செயல்படுங்க. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, மனித தயவு வரும்போதே செயல்பட்டு விடுங்க. வயதும் வாய்ப்பும் போயிட்டா திரும்ப வரவே வராது. நான் இப்படி அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, நீங்க இருக்கிற தொழில்ல, நீங்க செய்யற வேலையில, உங்க குடும்பத்துல நீங்க தாங்க பெஸ்டா இருக்கணும். உங்களை மிஞ்ச ஒரு ஆளே இருக்க கூடாது. ஆமென். நான் விரும்பல, அவர் அப்படி விரும்புகிறார். அவர் சொல்றார், இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு நிகரானவன் யார்? அபிஷேகம் உங்க மேல இருக்கிறத புரிஞ்சுக்கணுங்க. அப்படியே சின்னதா குருவி மூலன்னு சொல்லி உட்காந்துராதீங்க. குருவி மூலங்கள்ங்க, அவரோட மூளையை கொடுத்துட்டாரு. அவரோட ஆமெனே சொல்ல மாட்டீங்க. ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. நீங்க 1 சாமுவேல் 16-18 வாசி பாருங்க. அங்க ஒரு மனுஷன் தான் பாருங்க, எல்லாரும் போல அவனும் ஆடு மேய்க்கறான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அவனை பார்க்கறவங்க இப்படி சொல்றாங்க, இதோ இந்த வேலைக்கு 16-18 வாசி. யுத்த வீரன், காரிய சமர்த்த, சௌந்தரியம் உள்ளவன், கூட வேலை செய்யறவன் சொல்றான். கவனிங்க, என்ன பாருங்க, ஐயோ நான் ஒரு பையனை பார்த்திருக்கிறேன், பயங்கர டேலண்டட் பர்சன். ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அவன் யுத்த வீரன். நீ எப்படா தாவீதே, உங்க அப்பா நீ தவறா பிறந்துட்டங்க, ஏதோ பிறப்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிதான் உன்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வனாந்தரத்துல வச்சாரு. வேற ஆட மேய்க்க போன நீ எப்படா யுத்த வீரனா மாறன அப்படின்னு தாவீதை பட்டு கேட்டீங்கன்னா, அவர் கொடுத்த ஞானம் இருக்கு, அவர் கொடுத்த அறிவு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா, நானே யுத்தத்தை கத்துக்கினேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க. எல்லாத்திலையும் பெஸ்ட் தாவீது. அவன் எந்த ஸ்கூலுக்கும் போலங்க, அவனுக்கு ஒண்ணு தெரியுங்க, எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு ஞானம் இருக்கிறது. நான் ஆடு மேய்க்கிறதுல திருப்தி அடைஞ்சு நின்ற மாட்டேன். சிலர்லாம் அப்படியே நின்னுறாங்க. நான் சொல்லுவேன் பாருங்க, நீ செய்யற வேலையில நீ முதலாளியா மாறணும். கடைசி வரைக்கும் கூலியாவே என்ன பண்ணிட கூடாது, ஓடக்கூடாது. ஒரு 10 பேருக்காவது இந்த சர்ச்சில் இருக்கிற ஆம்பளைங்க சம்பளம் கொடுக்கணும். ஆமெனே சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க வீட்டு வேலைக்காவது 3 பேரை சேர்த்து 3000 ரூபாய் சம்பளம். ஆமென் சொல்லுங்க. நீங்களே வரைக்கும் கடைசியில் காசை மிச்சம் பண்ணலாம், கழுவி கையை தேய்ச்சிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால துட்டு நிறைய கொடுத்தாருன்னா, பக்கத்து வீட்டு லேடி நேத்து சொன்னாங்க பாருங்க, பாஸ்டர் வீட்டை பெருக்கவும் பாத்திரம் தைக்கவும் யாராவது லேடி இருந்தா 3000 கேட்பாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல பாஸ்டர், ரொம்ப உள்ள சந்தோஷம். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசை. சில ஆளுகளை எவ்வளவு கொடுத்தாலும் தானே தேய்ச்சி, தானே கழுவி, தானே பண்ணி, இடுப்பு வலிக்குது பாஸ்டர், ஏன் காலில இருந்து வீட்டை பெருக்கு, அதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்திருந்தா ஆள் வந்திருப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஆவணும்னு ஆசை. ஆமென் சொல்ல மாட்டீங்க. என் சர்ச்சில் இருக்கிற வாலிப தம்பிலாம் ஒரு 10 பேருக்காவது என்ன பண்ணணும், பிடிக்கலன்னு நினைக்க நிறைய பேருக்கு செய்தி. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசி வேணா பாருங்க. அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமோ ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனோ. என்னங்க நேத்து காலைல வரைக்கும் யோசேப்ப நீ சிறைச்சாலைக்குள்ள இருந்த, எல்லாரும் உன்னை பாலியல் குற்றவாளி கைதுன்னு பார்த்தாங்க, உனக்கு எப்படி யோசேப்ப இந்த ஞானம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்லுவா, நான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் என்ன வேலை செஞ்சேன் தெரியுமா, இந்த ஜெயிலையே அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ற வேலை, இந்த ஜெயிலில நிர்வகிக்கிற வேலையை கத்த கொடுத்த ஞானத்துல நான் இப்படி கையை தட்டி சொல்றேன். நீ இருக்கிறது சிறைச்சாலையா இருக்கலாம், நீ இருக்கிறது கட்டப்பட்ட நிலையா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற ஞானம் செயல்படணும், உனக்குள்ள இருக்கிற அறிவு செயல்படணும். இயேசுவின் நாமத்துல இப்படி நீங்க மாறணும்னு வாழ்த்துறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரதர் நான் இப்படி சொல்றேன், உங்களால முடியும் பிரதர். பாஸ்டர் என்ன கொஞ்சம் செய்தி எல்லாம் மாத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் பேச சொன்னாரு, பேசுறேன். உங்களால முடியாதுன்னு இங்க பார், வேடிக்கை பார்க்காத, இங்க பார், என்ன பார் யோகம் வரும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பார் யோகம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நான் கழுத, அதனாலதான் என்ன பார் யோகம் வரும். என் மேல ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், என்ன பார்த்தா
85 வயசை தாண்டி ஒரு 100 வயசை தொட போகிற ஒரு கிழவனை பார்த்து சொல்றாரு, டேய் உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றாரு. அவன் எழுந்து ஊனி நின்னு ஆமென் சொல்லுங்களேன். குச்சி கிச்சி கையில வச்சிருந்தானே தெரியல, இங்க இருந்து என்ன தெரியுதுன்னாரு, தேசத்தின் நீளம் தெரியுது. எது வரைக்கும் தெரியுது? அந்த 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 வானம் முடிகிற வரைக்கும் அது வெறும் நட. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் 90 கிராஸ் பண்ணி போயின்னு இருக்கிற ஆண்டவரே, என்னால முடிய, நீ நட. நீ எம்மட்டும் நடக்கிறாயோ அம்மட்டும் அந்த தேசத்தை கையை தட்டி சொல்லுங்க, நீ நடக்க நடக்க, நீ தனியா நடக்கல, உன்னோட நடக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ நடக்கிற ஆமேனே சொல்ல மாட்டீங்க. எழுந்து நட, உன்னால முடியும்ன்றார். ஆமேன். இப்படி சொல்றாரு பாருங்க. அங்க உன் கூடாரத்தை முதல்ல பேத்தெடுன்றார். ஏன் இப்படிலாம் கர்த்தர் சொல்றாரு? ஏன் இந்த கூடாரம் இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு செட்டில் ஆயிட்டாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் கூடாரத்தை முதல்ல பேத்தெடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் அது? ஒரே இடத்துல செட்டில் ஆகுறது பேர் தான் கூடாரம். போதும் பாஸ்டர், வேலை டெய்லி 1000 ரூபாய் வருது பாஸ்டர், அப்புறம் 700 ரூபாய் தராங்க பாஸ்டர், அப்புறம் இப்போ வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் பாஸ்டர், 4000 ரூபாய் தராங்க, நல்ல ஓனர் பாஸ்டர், லீவ் போட்டா கூட திட்ட மாட்டாங்க பாஸ்டர், அதனால போதும் பாஸ்டர். அந்த கூடாரத்தை பேத்தெடுன்றார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சுந்தர் பிச்சைன்னு ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயரு. அவன் சொல்லுங்க, ஐயரு. அவன் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அசோக் நகர்ல பக்கத்துல இருக்குது. வீடு கட்டினான் அசோக் நகர்ல இருக்குது பாருங்க. அவனுக்கு எவ்வளவு மாசம் சம்பளம் எனக்கு தெரியுமா? எவ்வளவு தினேஷ் தெரியாது? எவ்வளவு சம்பளம் தெரியாது? சுமார் நம்ம இந்திய மதிப்பில் ஒரு 15 to 18 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பளம். 15 to 18 crores ஒரு மாசத்துக்கு சம்பளம். நான் இப்படி யோசிச்சேன் பாருங்க, என் சர்ச்சில் ஒரு ஆள் சுந்தர் பிச்சையா மாறி. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. நீ இருக்கிற துறையில நீதான். அவர் சொல்றார், நீ நட, முதல்ல கூடாரத்தை பேரு. 55,000 ரூபாய் பாஸ்டர், செட்டில் ஆயிட்டம் பாஸ்டர், போதும் பாஸ்டர், கட்டாது பாஸ்டர், 5,000 ரூபாய் மிச்சம் எடுத்து 5,000 வாங்குற அளவுக்கு ஞானத்தை சொல்ல மாட்டீங்களே. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. கூடாரத்தை பேருப்பா, ஒரே இடத்துல செட்டில் ஆயிடாதுப்பா. உனக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறேன், அந்த தரிசனத்தை நோக்கி நடக்கணும். தரிசனம் இல்லாம இந்த சபையில யாரும் இருக்கக்கூடாது. என்ன பெரிய தரிசனம்? நான் ஆடியோ வச்சிருக்கிறேன். இந்த திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்ல பாஸ்டர், பக்கத்து மாவட்டம் ராணிப்பேட்டை, இந்த பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம், இங்கெல்லாம் நான் ராஜேந்திர பிரதர் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ரொம்ப நாள் அந்த கூலியா என்ன பண்ண கூடாது. நீங்க ஏற்கனவே செஞ்ச இந்த அலுமினியம் தொழிலை திரும்பவும் என்ன பண்ணணும்? அவர் தான் கொஞ்சம் பயப்படுறார். நான் சொல்றேன், நீ நடந்தினா கர்த்தர் கூட வருவார். நான் சொல்றேன், கூடாரத்தை பேத்தெடு பாஸ்டர். கட்சியில கூடாரத்தை சோத்துக்கே இல்லாம பண்ற போறீங்க. நான் சொல்றதை கேட்காத, அவர் சொல்றதை கேட்டு பாரு. நீ நடக்க ஆரம்பிச்சு பாரு. உன்னை கர்த்தர் நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு தந்து உன்னுடைய சந்ததி வாக்கு கடங்க. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. தரிசனத்தை நோக்கி நடக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் நாமத்துக்கு மகிமை. சொல்லும் போதே செயல்பட்டுங்க. நான் அடிக்கடி சொல்லுவாங்க, சொல்லும் போதே செயல்படணுங்க. உங்களோட பேசும் போதே கீழ்ப்படுத்தினுங்க. நீங்க மூல அறிவை போட்டு எப்படி வந்துட்டா எப்படின்னு தெரியலையே, என் பொண்டாட்டி சனிக்கிழமையான கர்த்தா துட்டு கேட்பாலே, இல்லைன்னா மூஞ்சி மாறிடுமே, அதை நினைச்சே பல பேர் பல புதுசு எடுக்க மாட்டான். போடுப்பா வளையன்னு சொல்லி சொல்லும் போதே போட்டுணும். இல்ல ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட, சின்ன வயசுல இருந்து நான் மீனவன் ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் சொல்றத நீ செய்ப்பா. நான் ஏற்கனவே வர வச்சுட்டேன். ஆமேன் சொல்லுங்க. உனக்கு தேவையா பிடிக்க வேண்டியது ஆழத்துல இருந்து கரைக்கு வர வச்சுட்டேன். உன் வேலை நான் ஆமேன் சொல்ல மாட்டீங்க. வர வச்சுட்டாருங்க. நேத்து பேசியிருந்த பாருங்க, மனைவி கிட்ட மீனை என்ன பண்ணாராம் யோனாக்காக. யோனாவை என்ன பண்ணாராம்? வர வச்சாராம். இங்க ஒருத்தன் குதிக்க போறான். அப்ப அவருக்கு தெரியும், அவர் சொன்னா எல்லாம் கேக்குது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லும் போதே செயல்பட்டுட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆமேன் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர்? அவர் துணையாவும் கூட இருப்பாரு. இப்படி சொல்ற மாதிரி கூடாரத்துல சோம்பலா படுத்துற கூடாதுங்க. கூடாரத்துல படுக்கிறாள் அப்படின்னா என்ன? வேலை விட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த சோபால செட்டில் 2 வசனம் 2 அதிகாரம் அப்படியே படுத்து தூங்கிட்டு, டிபன் ரெடி ஆயிடுச்சாமா, ரெடி ஆயிடுச்சு, அப்படியே தூக்கம். காலையில ஏந்தோட மூஞ்ச கழுவி வேலைக்கு போயிட்டு திரும்பி சாயங்காலம் அதே பைபிள் அதே அப்படியே போயிட வேண்டியதான். எழுந்து நடக்கணும். ஆமேன் சொல்லுங்க. சாயங்காலத்துல என்ன பண்ண முடியும்? ஏதாவது மாத்த முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஆமேன் சொல்லுங்க. அல்லே ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆமேன் சொல்லுங்க. பல பேர் இப்படிதாங்க இருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு பாஸ்டர் எப்படா வரும்? நல்ல கறி சாப்பிட்டு பட்டு தூங்கிடணும் பாஸ்டர். திரும்பி திங்கக்கிழமை எப்படா வரும்? இந்த வேலைக்கு போயிடணும் பாஸ்டர். சாயங்காலம் எப்படா வரும்? வீட்டுக்கு வரணும் பாஸ்டர். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்? நைட்டு 3 சப்பாத்தியும் கொஞ்சம் கடல குருமா வச்சு சாப்பிட்டு பட்டுணும் பாஸ்டர். ஐயா, இது இல்ல வாழ்க்கை. எழுந்து நடக்க சொல்றாரு. அவர் கூட இருக்கிறாரு. நீ ஏன் உன் ஞானத்தை யூஸ் பண்ற? நீ ஏன் அறிவை யூஸ் பண்ற? அவர் சொன்னா போடுனா போடு. திரளாய் பிடிக்கத்தக்கதாக
என்னே சொல்லுங்க. இனிமே யாரையும் எனக்கு 25,000 போகுதுன்னு இந்த சபையில சொல்லக்கூடாதுங்க. நான் சொல்றேன், தசம பாகமே 25,000 தரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க. நேத்து கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்த பாருங்க, வீடை விட்டு காலி பண்ணாலே புது வீடு தான் பார்க்கும் அது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பழசு ஓல்டு ஒஞ்சி போனது பூசந்து அதெல்லாம் செட் ஆகாது அவங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஒன்று தான் அவங்ககிட்ட பிடிக்கும், மீதி எதுவும் பிடிக்காது எனக்கு. அது யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். 25 சின்ன வீடு பாஸ்டர், 20 பாஸ்டர். மழை வந்தா கொஞ்சம் கஷ்டம் பாஸ்டர், தண்ணிக்கும் பாவடத்துக்கு விட்டு போயிடுவோம் பாஸ்டர் அப்படியே நந்து. ஆமா பாஸ்டர். ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, எப்படி இருக்கிறீங்க நீங்க? குண்டா வச்சிருவோம் பாஸ்டர், மழைக்கு மட்டும் தானே பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். அப்படியே அட்ஜஸ்ட்லயே போயிடும் வாழ்க்கை. ஒரு சின்ன வீடு போதும் பாஸ்டர், பாத்ரூம் வெளில இருக்குது பாஸ்டர். நைட் 2 மணிக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் பாருங்க. திறந்துன்னு போவோம் பாஸ்டர். அப்ப பாம்பு ஒன்று படுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? தட்டி விட்டு போவோம் பாஸ்டர்னுச்சு. அட்டா சிலர்லாம் இப்படி செட்டில் ஆயிட்டாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த செய்தி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பண்ற பிசினஸ் நஷ்டம் போல இருக்குது பாஸ்டர், ஆனாலும் பாஸ்டர் சாப்பாட்டுக்கு வருது பாஸ்டர், அது எனக்கு போதும் அப்படின்னு அதுலயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா உட்காந்துட்டாங்க. நான் இப்படி சொல்றேங்க, நீ பண்ற பிசினஸ்ல நம்பர் 1 வரணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீ கட்டுற வீட்டு அது முன்னாடி இருக்கிற எலிவேஷனை பார்க்கும் போதே ஆமேன்னு சொல்லுங்க. 3-4 பொம்மை வைக்கணுங்க. என்ன பொம்மை? என்ன பொம்மை? திஷ்டி பொம்மை. ரைட் 1, லெஃப்ட் 1, சென்டர் 1. ஏன்னா அப்படி ஒரு வீட்டை கட்டணும். எவன் கண் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சில அம்மாலாம் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, சிஸ்டர் எப்படி சிஸ்டர் பிள்ளை படிக்குதுன்னு கேட்ப பாருங்க. சுமாரா படிக்குது பாஸ்டர், ஃபெயில் ஆகல அது வரைக்கும் சோதனை பாஸ்டர்ன்றாங்க. அப்படியே போயிடும் அது ஃபெயில் ஆகாமையே. நீ இப்படி சொல்லணும் பாருங்க, பாஸ்டர் என் பிள்ளை நம்பர் 1 வரணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட். நிறைய அம்மாங்க அது எத்தனை வர மார்க் பரவாயில்ல 77 குழந்தைக்கு சாக்லேட் வேணுமா, நீ 97 வாங்குற வரைக்கும் விடக்கூடாது. தவிர நிறைய பேர் ஃபெயில் ஆகாம போதும் பாஸ்டர் இப்படி சொல்லி சொல்லியே அவன் கட்சியில ஆவரேஜாவே என்ன பண்ணிடுறான். இப்போ இப்படி சொல்லி தர பாருங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்க கொடுத்த ஞானம், நீங்க கொடுத்த அறிவு, நீங்க கொடுத்த கிருபையின் திரட்சி நீங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். சுமாரா படிக்குது ஃபெயில் ஆகல சொல்லக்கூடாது. ஒரு அம்மா பார்த்தேன் பாருங்க, உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் பாருங்க. ஆமேன்னு சொல்லணும். நீங்க அப்படி பார்த்து பாஸ்டர் 250 வச்சிருக்கிறேன் பாஸ்டர், என்னது சுகர், ஆமேன்னு சொல்லுங்க. எங்க அக்காவுக்கு 400, எனக்கு பரவாயில்ல பாஸ்டர், இது போதும் பாஸ்டர்ட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க சிஸ்டர், டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எங்க அக்காக்கெல்லாம் 400 கிராஸ் பண்ணுது பாஸ்டர், எனக்கு 250 பாஸ்டர். அதனால நான் வந்து 2 ml இன்சுலின் போட்டுக்கிறேன். செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன் பாரு. 1000 வரைக்கும் இது இருந்தாலே போதும் பாஸ்டர்ட்டாங்க. நான் வந்து இதுக்கு மேல ஒரு ஜபமா அங்க பண்றதுக்கு என்னது சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அம்மா இப்படி சொல்லுது பாருங்க, 180 பிபி பாஸ்டர் சமாளிக்கிறேன், இது ஏறாம இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இறங்கணும்னு ஜெபம் பண்ணக்கூடாதான். நிறைய பேர் அந்த மாத்திரை டப்பாவோடய செட்டில் ஆயிட்டாங்க. கண்ணுக்கு நேராக வச்சிருப்பான் பாத்துக்கிட்ட மாத்திரை டப்பாவை. அவன் உட்காந்துக்கிறதுக்கு அந்த டைனிங் டேபிள்ல மாத்திரை டப்பா மின்னினே இருக்கும். கண்ணுக்கு முன் மின்னுதே, கண்ணுக்கு முன் மின்னுது. எப்படா 12 ஆகும் மாத்திரை போட்டு பாத்துக்கிறீங்களா? இப்படி நான் சொல்றேன் பாருங்க, நின்னுடாதீங்க. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிரதர் கேட்டேன், பிரதர் வண்டி கொஞ்சம் கொடுங்க பிரதர், போயிட்டு வந்துடுறேன் கூட்டுரோடுன்னு என் கிராமத்துல பாத்தீங்க பாஸ்டர், சாட்சி அடிக்கணும் பாஸ்டர். நான் சொன்னேன், என்ன பிரதர் அப்பப்ப ரிப்பேர் ஆகும் பாஸ்டர். புது வண்டி இல்ல பாஸ்டர், ராசி வண்டி பாஸ்டர். இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் கீழே என்ன பண்ணதில்ல, அதனால சாட்சி அடிச்சாலும் பரவாயில்லையான்னு. அப்புறம் ஒண்ணு சொன்னார், அதான் ரொம்ப முக்கியம் பாஸ்டர், சாதாரணமா அடிக்கிற மாதிரி பிரேக் அடிக்க கூடாது பாஸ்டர், ஏறி நிக்கணும் பாஸ்டர்னாரு. அப்ப நான் சொன்னேன் எப்ப நான் நடந்தே கூட்டோடுக்கு என்ன பண்ணிடுறேன். சிலர்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இது போதுன்னு நினைச்சிட்டாங்க. இது நான் உங்களை சிரிக்க வைக்க சொல்லலைங்க, நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரே ஒரு வேளை சாப்பாட்டை பார்த்து அதுல இருக்கிற முந்திரியும் அதுல இருக்கிற ஏலக்காய் ஸ்மெல்லையும் பார்த்து நீங்க நின்னுடக்கூடாதுன்னு நான் போதிக்கிறேங்க. ஏசா என்ன ஆச்சு பாத்துங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா பாவங்க அவன் ஒருவேளை கூழல அவங்க தம்பிக்காரன் மயக்கிட்டான் பாருங்க. பண்ணி வாசிங்க 12ஆம் அதிகாரம் 16, 17 வாசி மகள. ஒருவனும் வேசி கல்லனாயும் ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவனுடைய அழைப்பை, அபிஷேகத்தை, அவன் மேல இருக்கிற அந்த ஞானத்தை, அறிவை, அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றலை விற்று போட்ட ஏசா போல சீர்கெட்டவனாகும் இராதபடிக்கு என்னவா இருக்கணுமாமா?
எச்சரிக்கையாயிருங்கள். வாசி தொடர்ந்து. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை விரும்புறான். எப்ப தெரியுமா? ஒரு இடத்துல நின்னுட்டான், ஒன்ன பார்த்து திருப்தி ஆயிட்டான். இப்ப சாப்பிட்டா இப்படி சொல்ற பாருங்க, அடுத்த 4 மணி நேரத்துக்கு பசி எடுத்திருக்கோம். ஆமாவா இல்லையா? 4 hours ஒரு தடவை என்ன பண்ணுவான்? நம்மளுக்கே தெரியாத சிப்ஸ், நமக்கு தெரியாத போண்டா, நமக்கே தெரியாத இருக்கிற அந்த போண்டாலாம் சாப்பிட்டு இருப்போம் பாருங்க. ஸ்நாக்ஸ் டப்பானே ஒன்று இருக்கும். வீட்டில் எத்தனை பேர் இருக்கு தெரியல. வீடு சிலர் சைஸே இவ்வளவு பெருசு இருக்குது. ஆமான்னு சொல்லுங்க. இது எப்போ வாங்கின சிப்ஸ்? போன 2024 உள்ள இருக்குது. ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த 4 மணி நேரம் பசி வந்தோன்னு இந்த சாப்பாட்டுக்காக வித்துட்டோம்னு சொல்லிட்டு ஐயோ எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை, எவ்வளவு பெரிய எனக்குள்ள இருந்த ஆற்றலை, எனக்குள்ள இருந்த திறமையை அவங்கிட்ட வித்துட்டோம்னு சொல்லி பிற்பாடு அவன் என்ன பண்றான் கேட்டீங்கன்னா, மன வாசி 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 விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை நீங்கள். ஏன் சிஸ்டர் இதெல்லாம் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க? நீங்களும் அந்த மாதிரி நின்ற கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு சிஸ்டரை பார்த்து இப்படி கேட்டேன், பிரதர் எப்படி இருக்கிறார்? பாஸ்டர் மிந்தி 6 நாள் குடிப்பார் பாஸ்டர், இப்ப சுமார் ஆயிட்டார் பாஸ்டர். என்ன பண்றாரு? வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிறார். அப்படியே இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றாங்க. நான் என்ன பண்ணட்டும்? அவங்க விரும்பிட்டாங்க. பிற்பாடு அவர் சரியாகணும்னு நினைச்சா கூட மாற முடியாதான். அவன் என்ன பண்ணானா? எப்படி? நான் வாசிமா அந்த வசனத்தை வாசி. கண்ணீர் விட்டு கவலை, கண்ணீர் வருது. ரெண்டாவது இப்படி பண்ணிட்டேன, ஒரு இடத்துல நின்னுட்டேனே, கவலை விட்டோம். மனமாறுதலை காணாமல் போயிட்டான். வாழ்க்கையில மாற்றத்தை காணாம போயிட்டான். அநேகர் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, வாய்ப்பை விட்டுட்டேன் பாஸ்டர். நீங்க இப்படி சொல்ல கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அண்ணன் சொன்னார் பாருங்க, பாஸ்டர் எனக்கு பயமா இருந்தது பாஸ்டர், அந்த ரயில்வேல போனா ஆபீசர் இப்படி சொல்லுவான் அப்படி சொல்லுவானு. அதனால என் தம்பிக்காரன் என்னோட ஒரு வயசு, எங்க அப்பா வேலை அவன், நீ போடா நீ நம்மள குடும்பத்தை நல்லா பார்த்துப்பன்னு சொல்லி எனக்கு வந்த வேலையை என் தம்பிக்காரனுக்கு தள்ளி விட்டான் பாஸ்டர். அவன் போய் கிரேடு மேல கிரேட் ஆயிட்டான் பாஸ்டர். கட்சியில என்ன தெரியுமா? எங்களெல்லாம் அம்போன்னு விட்டு அவன் கட்டின பொண்டாட்டோட அவன் போயிட்டான் பாஸ்டர். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். வாய்ப்புகள் வரும்போது அது இன்னொருத்தருக்கு தள்ளி விடுறது, வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தாத விட்டதனாலே பல பேர் உட்கார்ந்துடலாம். இப்படி சொல்லட்டுமா? நிறைய பேர் தான் உயரமா இருக்கவே ஏதோ அற்பமான காரியத்தை பார்த்து பொண்ணுக்கு பின்னாடி சுத்தனவனா இருக்கிறாங்க. வேலை என்ன, அபிஷேகம் என்னன்னு தெரியாமலா விட்டுட்டு உட்காந்துக்கிறாள். அதே போல தன் ஞானம் என்ன, அறிவுன்னு தெரியாத ஒரு பையனுக்காக தன் ஆற்றலை விட்டவங்களா எனக்கு தெரியுங்க. அதன் பிறகு இது எனக்கு வேணும்னு விரும்பினா கூட என்ன பண்ணாதான், நீங்க அப்படி மாறிடக்கூடாதுன்னு போதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் போதும் அப்படின்னு திருப்தியே வந்துடக்கூடாதுன்னு வேதம் போதிக்குதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்றேன் பாருங்க, சோம்பேறிகளை, ஒரே கூடாரத்தில் உட்கார்ந்துட்டவங்கள அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவங்க எல்லாம் பயன்படுத்தவே மாட்டாருங்க. உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? எனக்கு கொடுத்த ஞானம், எனக்கு கொடுத்த அறிவு, நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சுறுசுறுப்பா இருந்தா நினைச்சதை சாதிச்சிடலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சுறுசுறுப்பா இருந்து பாருங்களேன், நினைச்சதை சாதிச்சிடலாம். சும்மா சோம்பல் அடிச்சு என்ன பண்ணிடக்கூடாது, படுத்துடக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், நீங்க படுத்துக்குன்னு தூக்கம் வருதா அப்படின்னு ராத்திரில யோசிக்க கூடாது. தூங்கிட்டு தான் படுக்கைக்கே போகணும். அந்த அளவுக்கு பகல்ல என்ன பண்ணணும்? நீங்க ஆற்றல் உள்ளவர்களாய் கர்த்தர் கொடுத்த ஆற்றலை செயல்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இப்படி சொல்றோம், ஒருவேளை யாரோ பயமுறுத்தி, இல்ல உன்னாலலாம் முடியாது, நீ எல்லாம் அவ்வளவுதான், உனக்கெல்லாம் அந்த அறிவு கிடையாது, உனக்கெல்லாம் அந்த ஞானம் கிடையாது, உன்னாலலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல வார்த்தைகளை கேட்டு சூரச்செடியின் கீழே படுத்திருந்தாலும் நான் சொல்றேன், உன்னை அந்த இடத்துல பரலோகம் வந்து தஞ்சி சொல்லும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால எழுந்து. நான் பேசுற சத்தியம் ஆழம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லிட்டு நான் முடிக்கிறேங்க. அடுத்த வாரம் தொடர்றேன். வேணாம் ஆண்டவரே போதும் விட்டுருங்கன்னு சொன்ன ஆளையே அவர் விட மாட்டாரு. ஒரு ரகசியம் சொல்லி தரட்டுமா? எப்பயுமே நெகட்டிவாவே பேசியிருக்கிறேன், இப்ப பாசிட்டிவா சொல்ல போறேன் பாருங்க. உன்னை விட்டு அவருக்கு ஆள் கிடையாது ஐயா. உன்னை தைரியசாலி போல யாரும் இல்லையா. உன்னை போல எசபேலுக்கு முன்ன நிக்க யாரும் கிடையாதுயா. உன்னை போல தனியா ஜெயிக்க யாருங்க. அவருக்கு உன்னை விட்டு ஆள் கிடையாது. அதனாலதான் இறங்கி வந்து நீ போக மாட்டேன்னு சொன்னாலும் எழுப்புறாரு. ஆமேனே சொல்ல மாட்டீங்களா? எழுப்பி அவனை விடுங்க ஆண்டவரை. திரும்பியும் படுக்கிறான் மதிக்காம. விட மாட்டேன்றார். ஏன் தெரியுமா விட மாட்டாரு? உன்னை உருவாக்கினவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உனக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றினவர், உன் தைரியத்தை பார்த்தவர், நீ பயன்படு. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. தட்டி எழுப்பி அவனை பார்த்து சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி பாருங்க, முடியாதுன்னு சொன்ன ஆளுகிட்ட எவ்வளவு பொறுப்பை தராருன்னு பாருங்களேன். சொல்றாரு 15ஆம் வசனம் வாசி சிஸ்டர். 15 அவ்வளவு பழம். நான் ஏன் தெரியுமா வாசி, எந்த அதிகாரம் சொல்ல,
ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப பழுத்த பழம் எனக்கு தெரியும். எங்க பாஸ்டர் பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சர்ச்சைக்கு வரவங்களுக்கு என் செய்தியை கேட்கறதுக்கு ஒரு ஞானம் வேணுங்க. ஆமென் சொல்லுங்க. எடுத்துட்டீங்களா இல்லையா? வாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குன் வழியாய் 1 ராஜாக்கள் 19:15 தமஸ்குன் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலோ ஊரான சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்போதாவது ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகால்களுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களை அவனை முத்தம் செய்யாதிருக்கிற 7000 பேரை இஸ்ரவேலில அப்படியே அவன் புறப்பட்டு போய். இதாங்க ரொம்ப பிடிச்சது. ஏங்க இந்த வசனம் ரொம்ப பிடிச்சதே இதாங்க எனக்கு. என்ன நிமிந்து பாருங்க. இப்போ முடியாதுன்னு சொன்னாலே ஏன் தேடி தேடி வராது தெரியுமா? இவனை விட்ட ஆள் இல்லை அவருக்கு. சொல்லுங்க, பக்கத்தை தட்டி சொல்ல, உன்னை உருவாக்கண்டா தட்டு 2 பேர். தட்டுப்பா, கண்ணத்துல தட்டு. ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன கணத்தை கேள்வி, என்னையா பாஸ்டர்ன்றாரு. இப்போதைக்கு எங்க அக்கா கல்யாணம் ஆனா போதும் பாஸ்டர், அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு பாருங்க பாஸ்டர். பொண்ணு ரெடி ஆகுது, நீ சொன்னா நாளைக்கே கல்யாணம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்ற ஆளுகிட்ட இவ்வளவு வேலை வாங்குறாரு. நான் சொல்றேன் முடியும்னு சொல்லுகிற உன்கிட்ட நான் போக தயாரா இருக்கிற ஆண்டவரை நான் கையை நல்லா தட்டி ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேங்க. அடுத்த வாரம் தொடர்றேங்க. நீதிமொழிகள் 27:7 திருப்தி அடைந்தவன் தேன் குட்டை என்ன பண்ணிடுவானா? இப்படி சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு திருப்தியே வந்துடக்கூடாது. ஆமென். பணம் சம்பாதிக்கிறதுல என்ன பண்ணிடக்கூடாது? 5000 ரூபாய் தசமா கொடுக்குறேன் பாஸ்டர், என்ன வந்துடக்கூடாது? 50,000 கொடுக்கும்போது சொல்லணும். என்ன சொல்லணும்? 5 லட்சம் கொடுக்குறீங்க சபை அப்படின்னா உங்க சம்பளம் எவ்வளவா இருக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்துக்கங்க. நான் சொல்றேன் 10லயே நின்றாதீங்கன்ற சிலரை பார்த்து இப்படி சொல்றேன். நீங்க இதை ஏத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. 10%லயே நின்றாதீங்க. 20 மாறணும். நான் சொல்லட்டுமா? 20 மாறினா உங்களுக்கு 200 மாத்துவாரு. நிறைய பேர் திருப்தி ஆயிட்டாங்க. திருப்தி அடைஞ்சவன் தேன் கூடுனா என்ன தெரியுங்களா? இந்த வேத வசனத்துக்கு அடையாளம். தேன் கூடுனா என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். தேன் கூடுனா என்ன தெரியுமா? மதுரத்துக்கு அடையாளம். தேன் கூடுனா என்ன தெரியுமா? செழிப்புக்கு அடையாளங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் தேனை சேகரிக்கிறது 5000 முறை பூக்கும். அதுக்கு போய் கஷ்டப்பட்டு தேன் கூடு கையில கொடுத்தா ஐயோ அப்படின்னு போட்டு கீழே மிதிச்சிடணும். 25,000 போதும் பாஸ்டர், இதுக்கு மேல உடம்பு அழுத்திக்க விரும்பல பாஸ்டர், ரிலாக்ஸா இருக்கிறேன் பாஸ்டர். உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கு ஒரு பையன் இருக்குது. என் மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு போன பாருங்க. அவளை கூப்பிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கிற இவ்வளவு பெரிய தர்மாக்கோல் பிளேட் வச்சான் சைட்ல. எதுக்கு தர்மாக்கோல் பிளேட்னு பார்த்தா அதுல 5 ஸ்வீட் வச்சான். வட இந்தியா ஸ்வீட், தென் இந்தியா ஸ்வீட், எல்லா ஸ்வீட்டும் வச்சான் பாருங்க. இலையில வைக்க இடமே இல்லை பாருங்க. என்னத்தை சாப்பிடுறதுனே தெரியல. விஜய் கேட்கறான், இது என்னப்பான்னு கேட்கறான். எனக்கு தெரியலடான்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இந்து கல்யாணத்துக்கு போனேன். எல்லாம் முடிஞ்சு காலையில அவளை இழுத்து என் பக்கத்துல உட்கார வச்சு கேட்டேன், காலையில போன 3 ஸ்வீட் என்ன 18 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்குன்னா? எவ்வளவு? 18 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்குன்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. உலகம் அப்படி போயிட்டு இருக்குதுங்க. இந்த 25,000 வச்சு நீ என்னங்க பண்ண போற? நான் இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீ தேன் கூட்டம் மிதிக்கிற ஆள் இல்ல. தேன் கூடு எங்க இருக்கிறது என்று கண்டுபிடித்து கையை நல்லா தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. உனக்கு தந்த வசனத்தை, உனக்கு தந்த வாக்கு தத்தத்தை ஆமென் சொல்லுங்க. நம்ப முடியாததான் நிறைய பேர் மிதிச்சிடறாங்களாம். மிதிக்கிறது அந்த டிக்ஷனரியில என்ன விளக்கம் போட்டிருக்கு? தேன் கூடுதான். ஏன் அதை மிதிக்கிறான்னு கேட்டா, இவனுக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம்னா உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாறுவன்னு சொன்னா, இவன் சொல்றான் ஆண்டவரே நான் ஒண்டிக்கட்டையா 70 அதை மிதிச்சிடக்கூடாது. உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டாரு. அப்படின்னா வாக்கு தத்தத்தை நம்பாததற்கு அர்த்தம் தேன் கூடை மிதிப்பது என்றால் கர்த்தர் கொடுத்த வசனத்தை நம்ப முடியலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றாங்க. இந்த சபையில இருக்கிற எல்லா மில்லினியர்களா மாறுவீங்க. அல்லேலூயா. டெஸ்லா ஓனர் பேர் என்னது? அதெல்லாம் தெரியும் பையனுக்கு. ஆனா பைபிள்ல யாபேசோட அம்மா பேரு என்ன தெரியாது. அல்லேலூயா. நல்லது நல்லது. உலக அறிவு வச்சிருக்கிறானே, ஒரு நாள் கர்த்தர் அவர் அறிவுல நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. டெஸ்லா ஓனர் போற சர்ச்சினுடைய பாஸ்டர் எப்படி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் யோசிச்சேன், இதெல்லாம் உட்காந்து யோசிப்பேன். டெஸ்லாவுடைய ஓனரு சர்ச்சுக்கு போறான்ல, போறானா போறான். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்டின் அந்த சர்ச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இந்த மாதிரி செட்டா இருந்துக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல தகுடிச்சு கொஞ்சம் பெயிண்ட் அடி தம்பி வந்து கொஞ்சம் ஓட்டியா? நான் இப்படி யோசிச்சேன். டெஸ்லா ஓனருக்குள்ளேயே ஞானம் தான் இருக்குது, ஏன் அறிவு தான் இருக்குது. ஏன் பாஸ்டர் அவன் இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டான்? அவனுடைய தேன்
தேன் கூட்ட அவன் மிதிக்கவே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட தேன் கூடு, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், எனக்கு ஆமேனே சொல்ல மாட்டீங்க மகளே. நான் இப்படி சொல்லி முடிச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புறேன். இந்த செய்தி முடியவே இல்லை. இந்த செய்தியை பாருங்க, இன்னும் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசைங்க, ஒரு 4 மணி நேரம் உங்ககிட்ட பேசணுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா நேரமும் காலமும் பத்தாது. அல்லேலூயா. அடுத்த வாரம் தோறுறேன். எங்க நிறுத்திட்டேன் கரெக்டா ஞாபகங்க? நான் தேன் கூட்ட மிதிக்க மாட்டேன். சொல்லுங்க. எனக்கு கொடுத்த வசனம் ஒரு நாள் நிறைவேறும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். என் பிள்ளை ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வருவான். என் பொண்ணு ஒரு நாள் இந்த தேவாலயத்துக்கு வரும். என் கணவன் ஒரு நாள் குடிகாரன்ல இருந்து விடு மாறுவான். என் ஓலை வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போவேன். என் வீட்டுக்கு ரூப் ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு கார்லயே தான் போவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஒருவேளை நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஏத்துக்கொள்ள முடியாம இருக்கலாம். நீங்க இருக்கிற நல்ல சூழ்நிலைய நான் சொல்றேன். அவர் நினைச்சா முடியுங்க. சிறியவனை குப்பையிலிருந்து, எளியவனை புழுதியிலிருந்து, ஒருவனை ஜெயில இருந்து அதிபதியா ஆக்க முடியுது. ஆமேன்னு சொல்லுங்க. அதிபதியா இருந்தவனை ஜெயிலுக்கு கொண்டு வர அவரால் முடியும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா போறீங்க கேளு. இப்படி சொல்லுவாங்க. இப்படி நான் சொல்லி வாழ்த்தி அனுப்புறேங்க. அந்த இசைக்கியா போல அப்படியே ஒரு ஏதோ ஒன்று கிடைச்ச உடனே அதை நின்றுடாதீங்க. அதை நின்றுடாதீங்க. எனக்கு பத்தல ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு பத்தல ஆண்டவரே, காணாங்க ஸ்திரியா மாறிடணும். நீர் வந்து அவர் உடனே அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க. என்ன சொன்னாரு? சிறவேலுக்குள்ள கூட நான் என்ன பண்ணல. நான் எப்படி சொல்றேன்? அப்போஸ்தல கிருபை சபையை பார்த்து பரலோகம் சொல்லணும். உலகத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி கூட இந்த அப்போஸ்தல கிருபை சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி. நான் முடிக்கிறேன். கண்ணை மூடலாமா? ஷல்பனோரு